ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிந்த அளவுக்கு நான் இந்த நேரத்துக்கு இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு விஷயத்த நம்மளால் இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம யாரையும் இது பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனாலே நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதனால் நான் எதுக்குமே இனிமேல் எந்த இதுவுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலைகளை நம்ம ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு இதுக்கான டைமுங்கிறது நம்மளுக்கு வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும். அந்த நேரங்கிறது வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனே, சரி அதுக்காக நம்ம இவங்கக்கிட்ட அவங்கக்கிட்டலாம் உதவி கேட்டுட்டு எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு. இருந்தாலும் அந்த நேரத்தில் அது கரெக்டான வேலை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது சரியான ஒரு பக்குவத்துக்கு நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் சில சமயங்களில் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் யூஸான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நானும் ஒரு இதாக நினச்சேன். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்காத மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் சரியான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும், பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா எந்த விஷயங்களையும் நம்ம கொடுக்குறதுக்காக இருந்தாலும் சரி, அதை வேறு முயற்சி பண்ணி நம்ம எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு டைமிங்கிறது நமக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தோன்னே, சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையும் இதையும் போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்மளால் முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. சரி பார்த்து முடிவெடுத்துக்குவோம், அதுக்கு இதுக்கு நம்ம குழப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக நடக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதுக்காக நம்ம யாரையும் குழப்பத்துக்கான இதுங்கிறது நம்மளுக்கு முடியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதை செய்ய முடியுதோ அதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நானும் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு அவங்கள எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம், சரி பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்தது நான் யாருக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சரி, யாருக்கிட்டே இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்டலாம் என்னால் இதை நம்ம இது பண்ண முடியாது. சில சமயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தாண்டி அதுக்கு சரியான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இது வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன ஏதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நானும் இருந்தேன். அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அப்பா எல்லாத்தையும் சொன்னார். இது மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ எதையும் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காதம்மா, அதுக்கும் இதுக்கும் சேர்த்து எதையும் நினச்சிக்கிட்டு எதையும் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இருந்தாலும் என்னால் ஒரு சில விஷயங்களை யோசிக்காமல் இருக்க முடியல. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு தோன்ற